ஈஸியான சோயா பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஹோல் ஸ்பைசஸ் எடுத்து அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வாசம் வர ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். அதே குக்கரில் வந்து 2 ஸ்பூன் நெய் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு பிரிஞ்சி இலை மட்டும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து 2 பேருக்கு தேவையான அளவு தான் நான் செஞ்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பவுடரை வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 குட்டி தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 கை புதினா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடி மசாலா வந்து சேர்க்கணும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வெந்நில போட்டு வச்சுருந்த சோயாவை இது கூட ஆட் பண்ணி 1 டம்ளர் அரிசிக்கு 1 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம். இப்போது நம்ம ஊற வச்சுருந்த சீரக சம்பா அரிசி இது கூட ஆட் பண்ணி 2 விசில் வச்சுருக்கேன். கடைசியாக தம் போட்டு இறக்கணுன்னா சூப்பரான சோயா பிரியாணி ரெடி. இதான் எங்கள் லஞ்ச் மெனு. சாப்பிட்டதுக்கப்புறம் யாராவது டீ குடிப்பாங்களா? என் ஹஸ்பண்ட் குடிப்பாங்க. நான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்.